ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிலாசைகளை நிறைவேற்ற வல்லது 11ஆம் பாவமாகும். உங்கள் பிரச்சனைக்குரிய பாவத்திற்கு 11ஆம் பாவத்தின் நடுநட்சத்திர உணவுப் பொருளை அந்த நட்சத்திரம் வரும் நாளில் தானம் செய்து வந்தால் சகல வெற்றிகளும் உங்களை வந்தடையும். உங்கள் லக்கணத்திற்கு 4ஆம் பாவ காரகத்துவங்களில் பிரச்சனை என்றால் இங்கே சொல்லப்படும் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். 4ஆம் பாவ காரகத்துவங்கள்: வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, நல்ல ஆடை சேருவது, தாயாரிடம் அம்மாவிடம் மனக்கசப்பு இல்லாமல் இருக்க, 4 சக்கர வண்டி வாகன சேர்க்கை, நுரையீரல், மார்பக புற்றுநோய், நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரகத்துவம் பெற்றது. இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்து அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது செயல்படுத்தி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் இந்த பதிவை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவும் ஒரு பரிகாரமே. ஏனென்றால் நீங்கள் ஷேர் பண்ணுவதால் அந்த 10 பேர் பலனடைவார்கள். அந்த புண்ணிய பலன் உங்களை வந்து சேரும். உங்கள் பிரச்சனை விரைவில் தீரும். மேஷ லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் கடகம். கடகராசியின் நடுநட்சத்திரம் பூசம். பூசத்தின் உணவுப் பொருள் ஆப்பிள். பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம். மேஷ லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் ரிஷபம். ரிஷபராசியின் நடுநட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம், பால்கோவா, பால் உணவுகள். ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம், பால்கோவா, பால் உணவுகளை தானம் செய்து வரலாம். ரிஷப லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் சிம்மம். சிம்மராசியின் நடுநட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை ஜூஸ் போன்றவை. பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம், எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம். ரிஷப லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் மிதுனம். மிதுன ராசியின் நடுநட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம். திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம். மிதுன லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் கன்னி. கன்னி ராசியின் நடுநட்சத்திரம் ஹஸ்தம். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு பழம். ஹஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் செய்து வரலாம். மிதுன லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் கடகம். கடகராசியின் நடுநட்சத்திரம் பூசம். பூசத்தின் உணவுப் பொருள் ஆப்பிள். பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம். கடக லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் துலாம். துலாம் ராசியின் நடுநட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காப்பி, தேன் போன்றவை. சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காபி, தேன் போன்றவற்றை தானம் செய்து வரலாம். கடக லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் சிம்மம். சிம்ம ராசியின் நடுநட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை ஜூஸ் போன்றவை. பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம், எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம். சிம்ம லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் விருச்சிகம். விருச்சிக ராசியின் நடுநட்சத்திரம் அனுசம். அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல், சப்போட்டா. அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல், சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம். சிம்ம லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் கன்னி. கன்னி ராசியின் நடுநட்சத்திரம் ஹஸ்தம். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு பழம். ஹஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் செய்து வரலாம். கன்னி லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் தனுசு. தனுசு ராசியின் நடுநட்சத்திரம் பூராடம். பூராடத்தின் உணவுப் பொருள் காளான், வெள்ளரிக்காய். பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி, காளான் ரைஸ், காளான் பப்ஸ், வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம். கன்னி லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் துலாம். துலாம் ராசியின் நடுநட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காப்பி, தேன் போன்றவை. சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காப்பி, தேன் போன்றவற்றை தானம் செய்து வரலாம். துலாம் லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் மகரம். மகர ராசியின் நடுநட்சத்திரம் திருவோணம். திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம், கேசரி, வெற்றிலைப்பாக்கு. திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி, சீதாப்பழம், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வரலாம். துலாம் லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் விருச்சிகம். விருச்சிக ராசியின் நடுநட்சத்திரம் அனுசம். அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல், சப்போட்டா. அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல், சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம். விருச்சிக லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் கும்பம். கும்பராசியின் நடுநட்சத்திரம் சதயம். சதயத்தின் உணவுப் பொருள் கருப்பு திராட்சை. சதயம் நட்சத்திரம் வரும் நாளில்
கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம். விருச்சிக லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். தனுசு ராசியின் நடுநட்சத்திரம் பூராடம். பூராடத்தின் உணவுப் பொருள் காளான், வெள்ளரிக்காய். பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி, காளான் ரைஸ், காளான் பப்ஸ், வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம். தனுசு லக்கணத்திற்கு 4ஆம் பாவம். மீனராசியின் நடுநட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதியின் உணவுப் பொருள் அன்னாசி பழம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாசி பழம் தானம் செய்து வரலாம். தனுசு லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். மகர ராசியின் நடுநட்சத்திரம் திருவோணம். திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம், கேசரி, வெற்றிலைப்பாக்கு. திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி, சீதாப்பழம், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வரலாம். மகர லக்கணத்திற்கு 4ஆம் பாவம். மேசராசியின் நடுநட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய். பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம். மகர லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். கும்பராசியின் நடுநட்சத்திரம் சதயம். சதயத்தின் உணவுப் பொருள் கருப்பு திராட்சை. சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம். கும்ப லக்கணத்திற்கு 4ஆம் பாவம். ரிஷபராசியின் நடுநட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம், பால்கோவா, பால் உணவுகள். ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம், பால்கோவா, பால் உணவுகளை தானம் செய்து வரலாம். கும்ப லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். மீனராசியின் நடுநட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதியின் உணவுப் பொருள் அன்னாசி பழம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாசி பழம் தானம் செய்து வரலாம். மீன லக்கணத்திற்கு 4ஆம் பாவம். மிதுன ராசியின் நடுநட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம். திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம். மீன லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். மேசராசியின் நடுநட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய். பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம். இங்கே சொல்லப்படும் இந்த உணவு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இதை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஒரு 3 மாதம் நீங்கள் செய்து வந்தால் அபரிமிதமான பலன்களை பெறலாம். வெற்றி உங்களை தேடி வந்தடையும். உங்களின் சகல பிரச்சனைகளும் தீரும். உங்கள் ஆழ்மன அபிலாசைகள் நிறைவேறும். தவறாமல் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெற வேண்டுகிறோம். நன்றி.